இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கரும்பு பயிரில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டர் ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் நட்ட 45 நாட்கள் கழித்தும், 1.5 கிலோ என்ற அளவில் 60 நாட்கள் கழித்தும், 2 கிலோ என்ற அளவில் 75 நாட்கள் கழித்தும் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். தென்னை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவனத்திற்கு தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மொட்டு அழுகல் நோய் இளம் கன்றுகளில் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் வீதம் செடிக்கு செடி ஊற்றவும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மரவழியில் செம்பேன் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக 1 லிட்டர் தண்ணீரில் புரோபார்கிட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் 1 மில்லி கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகமாக காணப்படுவதால் தீவனம் வீணடிக்கப்படாமல் பாதுகாத்து கொள்ளும் வியூகங்களில் பண்ணையாளர்கள் ஈடுபட வேண்டும். இன்னும் 2 மாதங்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். நிலவும் தீவன விரயத்தை தடுக்க தீவனத்தில் சிறிய அளவு தாவர எண்ணெயை சேர்க்கலாம். இதனால் மதிப்புள்ள வைட்டமின் போன்றவை காற்றில் பறந்து செல்வதை தடுக்க முடியும். மேலும் உயர் மனைகளில் பக்கவாட்டில் படுதாவை கட்ட வேண்டும்.